So, இன்னைக்கு ரெண்டு கூல் கேட்ஜெட்ஸ் உடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். அதுவும் இந்த சம்மர் வெயிலுக்கு ரொம்ப தேவையான யூஸ்ஃபுல்லான கேட்ஜெட் அப்படினு சொல்லலாம். லேப்டாப் கூலிங் பேட். எஸ் இது லேப்கேர் பிராண்ட் உடையது. பெஸ்ட் திங் அப்படினு சொல்லணும்னா ரொம்பவே அஃபோர்டபிள். நீங்க ஒருவேளை கம்மி விலையில கூலிங் பேட் தேடிட்டு இருக்கீங்க அப்படினா லேப்கேர் உடைய இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா பெஸ்டா இவங்க கொடுத்திருக்காங்க. ஃபீச்சர்ஸும் சரி, பிரைசிங்கும் அஃபோர்டபிளா இருக்கு. சோ இந்த ரெண்டு கூலிங் பேடும் எவ்வளவு தூரம் லேப்டாப்பை கூலா வச்சுக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸோட இவங்க கொடுத்திருக்காங்க அப்படினு பார்த்துடலாம். ஸோ நம்ம கிட்ட ரெண்டு கூலிங் பேட் இருக்கு. ஒன்று லேப் கூல் 1, லேப் கூல் 2. ஸோ ஒன்னொன்னா எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் அப்கிரேடட் வெர்ஷன் நம்ம பார்த்துடலாம். அதாவது லேப் கூல் 2 பார்த்துடலாம். பேக்கேஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அகைன் மேலே வந்து லேப் கூல் 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது டுவல் ஃபேன் லேப்டாப் ஸ்டாண்ட். கோட் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LLS002 அப்படிங்கிறது கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸ்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லேப் கூல் 2 கூலிங் பேட் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி பபிள் ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே லைட் வெயிட்டாகவும் இருக்குது. இது கூடவே பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து டைப் A to டைப் A கேபிள் இதுவும் வந்து உங்களுக்கு பாக்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க. கூடவே வாரண்டி கார்டு. ஸோ வந்து இது 1 இயர் வாரண்டியோட வருது. ஸோ வாரண்டி கார்டில் உங்களுடைய நேம், ஃபோன் நம்பர் எல்லாம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வாரண்டி கார்டும் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ இதுதான் பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடியது. ஸோ லேப் கூல் 2 இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 649. ப்ரைஸ் வேரி ஆகும். இப்போ 649 ருபீஸ்க்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. டியூரபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அயன் மெஷோட கொடுத்துருக்காங்க. அதோட ஓரம்லாம் உங்களுக்கு வந்து மோல்டிங் வந்து பிளாஸ்டிக் மோல்டிங்கோட இருக்குது. அதோட வந்து லேப்டாப் வைக்கும்போது வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்காக சப்போர்ட் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. மெஷ்ஷும் வந்து ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஃபேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபேன் இதில் அவைலபிளாக இருக்குது. ஃபேன் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1000 RPM வரைக்கும். ஸோ வந்து கூலிங்காக 2 ஃபேன் இதில் கொடுத்துருக்காங்க. அதோட பேக் சைடில் சப்போர்ட்டுக்கு வந்து உங்களுக்கு புஷ் இங்கே 4 புஷ் கொடுத்துருக்காங்க. அப்படியே வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹைட் வேணும் அப்படின்னா இங்கே வந்து 2 கிளிப்ஸும் அவைலபிளாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் ஹைட் வேணும், எலிவேஷன் வேணும் அப்படிங்கும்போது 2 கிளிப்ஸும் வந்து பேக் சைடில் அவைலபிளாக இருக்குது. அதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று நம்ம லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிக்கணும் ஃபேன் ஓடுறதுக்கு, இன்னொன்று இல்லைனா வேறு ஏதாவது கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 USB போர்ட்டும் வந்து பேக் சைடில் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் லேப்டாப்போட கனெக்ட் பண்ண ப்ளூ கலரில் LED லைட், அதோட நல்ல காற்றும் வருது. டூவல் ஃபேனோட இது இருக்கிறதுனால 2 ஃபேன் உங்களுக்கு இங்கே சுற்றிட்டு இருக்கு. ஃபேன் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 RPM வரைக்கும் இங்கே ஃபேன் ஸ்பீட் அவைலபிளாக இருக்குது. 1 டைரக்ஷன் தான், ஏன்னா அஃபோர்டபுள் வெர்ஷன் இல்லையா, 1 டைரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதோட இது டுவல் ஃபேன். 2 ஃபேன் இங்கே ஓடினாலும் வந்து நீங்களே கேட்கலாம், நாய்ஸ் சுத்தமாக கிடையாது. ஸோ வந்து சத்தமே இல்லாமல் உங்களுக்கு ரொம்பவே சைலண்ட்டாக இருக்குது. கூலிங் பேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம் விளையாடுறவங்க மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு கிடையாது. நான்லாம் எடிட்டிங்லாம் வந்து 10 to 15 ஹவர்ஸ் கண்டினியூஸாக ஓடும். அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் ஓடும். லேப்டாப்பெல்லாம் வந்து பயங்கர ஹீட் ஆகும். ஸோ வந்து எடிட்டிங் பண்ணுறீங்க, நிறைய நேரம் நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கூலிங் பேட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கேம் விளையாடி காட்டுறேன். இந்த கூலிங் பேட் இல்லாமல் எவ்வளோ மேக்ஸிமம் CPU டெம்பரேச்சர் ரீச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். கூலிங் பேட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து குறையுது, பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ தூரம் நல்லாயிருக்கு, லேக் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத டெஸ்டிங்கும் பண்ணிடலாம். ஸோ டெஸ்டிங் வந்து வேலரண்ட் கேமில் தான் ட்ரை பண்ணி பார்த்தோம். நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வந்து CPU அண்ட் GPU டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னரில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. மேக்ஸிமம் வந்து 95 to 100, 103 வரைக்கும் CPU டெம்பரேச்சர் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருந்தது. அதே GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 80 to 85 அளவுக்கு வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருந்தது. ஸோ இந்த டெம்பரேச்சர் 87 எல்லாம் கூட ரீச் ஆச்சு. ஸோ வந்து கூலிங் பேட் இல்லாமல் வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வந்து கேம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 மினிட்ஸில் இவ்வளோ டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ லேப்கேர் கூலிங் பேட் வந்து பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ கிராஜுவலாக நீங்களே பார்க்கலாம் டெம்பரேச்சர் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. CPU டெம்பரேச்சர் வந்து மேக்ஸிமம் வந்து 85 to 88 இங்கே ரீட் ஆகிட்டே இருந்தது. அதே GPU டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70s இந்த ரேஞ்சிலே, 75 to 78 இந்த ரேஞ்சிலே வந்து ரீச் ஆச்சு. ஸோ CPU டெம்பரேச்சர் வந்து கூலிங் பேட் யூஸ் பண்ண ஆரம்பித்தோடனே கிராஜுவலாக குறைய ஆரம்பிக்குது. நீங்களே பார்த்தீங்க கூலிங் பேட் யூஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் எவ்வளோ அழகாக கண்ட்ரோல் ஆச்சு. அதோட வந்து உங்களுக்கு கேம் பிளேவும் நல்லா இருந்தது, ஹேங் ஆகாமல் ஸ்மூத்தாக இருந்தது. அதே லேப் கூல் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மாதிரி இதுவுமே வந்து ஒரு நல்ல பேக்கேஜிங்கில் கொடுத்துருக்காங்க. மேலே லேப் கூல் 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது சிங்கிள் ஃபேன், அதனால உங்களுக்கு கோட் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LLS001 இந்த கோடில் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு சிங்கிள் ஃபேனோட ஒரு கூலிங் பேட் அவைலபிளாக இருக்குது. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 449 ருபீஸ். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு வேரி ஆகும். உங்களுக்கு டூவல் ஃபேனை விட உங்களுக்கு இது கம்மி. ஸோ 500 கீழே கூலிங் பேட் வேணும் அப்படிங்கும்போது வந்து இது 449க்கு அவைலபிளாக இருக்குது. கூடவே வந்து உங்களுக்கு வாரண்டி கார்டு இதுலேயும் இருக்குது.
கேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து வயரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வயரை வந்து ஜஸ்ட் நம்ம இப்படி அன்லாக் பண்ணி வந்து லேப்டாப்போட கனெக்ட் பண்ணணும். ஸோ நார்மல் யூசேஜுக்கு தான் ஆஃபீஸ் ஒர்க் கொஞ்சம் பண்ணுவேன், அதுக்கப்புறம் இல்லைனா வந்து ப்ராஜெக்ட் பண்ணுவேன், காலேஜ் ஒர்க் அந்த மாதிரினா உங்களுக்கு சிங்கிள் ஃபேனே போதும். 500 rupees கீழே அஃபோர்டபுளாக உங்களுக்கு சிங்கிள் ஃபேன் அவைலபிளாக இருக்குது. இல்லை நான் வந்து கேம் விளையாடுவேன், இல்லைனா எடிட்டிங் நிறையா பண்ணுவேன் அப்படிங்கும்போது நீங்கள் டூவல் ஃபேன் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கூலிங் பெட்டராக இருக்கும் டூவல் ஃபேனில். ஸோ நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க, நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இதில் கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 11 inches லேப்டாப்லேருந்து 15.6 inches. ஸோ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் லேப்டாப்ஸ் வந்து இதில் வச்சு யூஸ் பண்ண முடியும். டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125x125x15 mm இதோட டைமென்ஷன். ஸோ லேப்கேர் உடைய சிங்கிள் ஃபேன் அண்ட் டூவல் ஃபேன் இந்த 2 கூலிங் பேடுடைய லிங்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.